ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சேனல். ஒரு ரோட் ட்ரிப் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 4 days ரோட் ட்ரிப்பு. அதுக்காக வந்து என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து vlog ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம், அப்புறம் வந்து எப்படி பேக்கிங் பண்ணுறது, ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் சில மிஸ் பண்ணாமல் ரோட் ட்ரிப்புக்கு நம்ம பேக் பண்ணோம். அந்த மாதிரி என்னென்ன பேக் பண்ணலாம், அப்புறம் வந்து ஒரு 1 day மட்டும் ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருக்கோம். அப்புறம் கண்டிப்பாகவே ட்ராவல் அப்போ சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேக்கிங் இருக்கும். ஸோ அந்த பேக்கிங்கையும் சேர்த்து நம்ம ஃபுட்டையும் இதை சேர்த்து ஒரு vlog மாதிரி நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரோட் ட்ரிப்னால நம்ம இப்போ எதில் ட்ராவல் பண்ண போகிறோங்கிறது தான் முக்கியம். காரோ பைக்கோ அதோட டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம பக்காவாக வச்சுருந்துருக்கணும். அப்போ தான் வந்து ட்ராவல் வந்து எந்த விதத்துலையும் இன்ட்ரப்ட் ஆகாது. அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாடு விட்டு நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னாலே அந்த ட்ராவல் டாக்குமெண்ட் நம்ம கண்டிப்பாகவே ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. நம்மளோட டிரைவிங் லைசன்ஸ், அப்புறம் ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட்டு, பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் பக்காவாக நம்ம வச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்ம ட்ராவலே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்து 1 day ஃபுட்டாக என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா லெமன் ரைஸு, அப்புறம் வந்து இட்லி. அதுக்கு வந்து டூர் சட்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்னி இருக்குது. தக்காளி சட்னி தான். அது வந்து சில ப்ரொசீஜரில் பண்ணுவாங்க, ஒரு நாள் வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு. அந்த சட்னி நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ வந்து லெமன் ரைஸும் நம்ம இட்லியும் எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே நம்ம வந்து அது வச்சு சாப்பிட்டுக்கலாம். இட்லி வந்து ட்ராவலுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டு. அப்புறம் வந்து நம்ம எண்ணெய் தடவி இட்லி ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி ஊற்றக்கூடாது. நம்ம எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் கண்டிப்பாக துணி வச்சு தான் நம்ம இட்லி ஊற்றணும். அதுதான் வந்து நல்லா ஒரு ட்ரை ஆகாமல் நல்லாயிருக்கும். இட்லிக்கு அப்புறமா ரைஸ் அப்படின்னு யோசிச்சாலே வந்து ஒன்று வந்து லெமன் ரைஸ், அப்படி இல்லைனா புளியோதரை தான் நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். நான் வந்து புளியோதரை வந்து கொஞ்சம் வேலை அதிகங்கிறதுனால லெமன் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறதுக்கு முன்னாடி நாள் ரொம்ப எஃபர்ட் போட்டு இதுலேயே நம்ம வந்து ரொம்ப நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டோம்னா ட்ராவல் கண்டிப்பாகவே நம்ம ஒரு நாள் 2 டயர்ட் ஆகிடுவோம். அதனால் வந்து எது ஈஸியான ப்ரொசீஜரோ அதை பண்ணி நம்ம எடுத்துக்கணும். கடுகு, உளுந்தம்பருப்பு, நிலக்கடலை, அப்புறம் வரமிளகா, கருவேப்பிலை, அப்புறம் வந்து முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு லெமனை கட் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இப்போ எண்ணெயை சூடு பண்ணதுக்கப்புறமா, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா, அது வந்து நல்லெண்ணெயாக இருந்தால் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. அது சூடானதுக்கப்புறமா நீங்கள் வச்சுருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரே டைமே ஆட் பண்ணிட்டு அது நல்லா பொரிஞ்சோனி லெமன் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லெமன் ஜூஸ் அதில் ஆட் பண்ணிடணும். இப்போ அந்த நுரையெல்லாம் வந்து அடங்கினதுக்கப்புறமா ஒரு 5-6 ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் எக்ஸஸாக ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து சாதம் வந்து கெட்டு போகாது. அதுக்கப்புறம் நம்ம சாதத்தை போட்டு கிளறி அதை வந்து ஆறுனதுக்கப்புறமா நம்ம டிஃபன் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா வந்து லெமன் ரைஸ் வந்து 1 or 2 days வீணாகவும் போகாது. இது ரொம்ப சிம்பிள் ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோனாக்கா டைமும் சேவ் பண்ணலாம், அது டேஸ்டியாகவும் நம்ம சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து டூர் சட்னி. இந்த சட்னி வந்து பார்த்தா நம்ம சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், இட்லிக்கும் தொட்டுக்கலாம். ஸோ ஒரு 2 in 1 பர்பஸ் ஆயிடுது. ஒரே ஒரு தொட்டுக்கையில் வந்து நம்ம 2 டிஷ் வந்து சாப்பிட்றலாம். ஸோ இப்போ சிம்பிளாக வந்து 1 day ஃபுட்டு நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த வேலையை முடிச்சாச்சு. அப்புறம் நம்ம சொல்லவே தேவையில்லை, நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம வந்து நமக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சு நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னு நினைப்போம். ஸோ வந்து நம்ம என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் ப்ரிஃபர் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் இந்த பேகு பார்த்திங்கன்னா அமேசானில் அவைலபிள் இருக்குது. இதில் வந்து நம்மளோட அந்த அழுக்கு துணி வச்சுக்கலாம் திரும்ப வரும்போது. பட் போகும்போது வந்து நம்மளோட இன்னர் அப்புறம் செப்பரேட்டடாக சில ஐட்டம் ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அந்த பேக்கில் வச்சுக்கலாம். இது தனியாக வந்து ஷூ பேக் இருக்குது. இங்கே பாருங்கள், ஷூ பேகு. அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து பெரிய பெரிய கிளாத்ஸ்லாம் தனியாக வைக்கிறதுக்கான பேக்கும் அதிலே இருக்குது. ஸோ இந்த பேக் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் நம்ம ட்ராவல் பண்ணும்போது செப்பரேட்டடாக பேக்கிங்க்கு. அப்புறம் நம்மளோட டூத் ப்ரஷ்ஷு, டூத் பேஸ்ட்டு, இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி இருக்குது. அது நம்ம வந்து வேணால் வாங்கிட்டு அதில் செப்பரேட்டடாக பேக் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப ஈஸி ஹேண்ட்லிங்காக இருக்கும். ட்ரிப் அப்போ நம்ம வந்து எதையுமே தேட தேவையில்லை, அப்படியே ஈஸியாக தனித்தனியாக எடுத்துக்கலாம். அப்புறம் நான் எப்போதுமே ட்ராவலில் வந்து என்ன தான் மொபைல் கேரி பண்ணால் கூட ஒரு நோட்டும் ஒரு பெண்ணும் வந்து நான் கண்டிப்பாகவே வச்சுக்குவேன், ஒரு டைரி. அது வந்து நீங்கள் வேணும்னா அதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பட் எப்போதுமே ஒரு நோட், ஒரு பென் நம்ம கூடவே இருக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மெடிக்கல் ஐட்டம்ஸ். எப்போ நம்ம ட்ராவல் பண்ணும்போதுமே ஒரு பெயின் கில்லர் கண்டிப்பாக இருக்கணும் நம்மக்கிட்ட. அப்புறம் வந்து பேசிக்கான வந்து ஃபீவர் வந்தால் போடுற டேப்லெட்ஸ் நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். அப்புறம் இப்போலாம் வந்து நம்ம மாஸ்க் அண்ட் சானிடைசர்ஸ் மஸ்ட்டு. ஸோ எதை இருந்தாலும் நம்ம அதை மறக்கவே கூடாது. அப்புறம் நமக்கு தேவையான டாய்லெட்டரி அண்ட் மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாமே பவுச்சில் போட்டு பேக் பண்ணி வச்சுக்க வேண்டியதான். இப்போ எல்லாமே ஓரளவு பேக்கிங் நமக்கு முடிஞ்சுது. இந்த பிளாஸ்டிக் கேனில் வந்து நான் சும்மா யூஸ் பண்ணுறதுக்காக வாட்டர் வச்சுருக்கேன். அப்புறம் மற்ற பாட்டில்ஸ் எல்லாத்தையும் ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்கேன். டிஷ்யூ பேப்பர் எடுத்து வச்சாச்சு. நமக்கு லீக் ஆகுங்கிறதுலாம் வந்து டிஃபன் பாக்ஸ், ஏர்டைட் டிஃபன் பாக்ஸில் போட்டாச்சு ஃபுட்டெல்லாம். இது வந்து ஸ்பூனு, அப்புறம் யூஸ் அண்ட் த்ரோ ஸ்பூனு, நைஃப் வந்து டூத் ப்ரஷ் ஹோல்டர் ஒன்று இதுக்குன்னே வாங்கி வச்சுருக்கேன். எப்போ ட்ராவல் பண்ணாலும் நைஃப் வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்காக அதில் போட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து யூஸ் அண்ட் த்ரோ பிளேட்ஸு, நம்ம சாப்பாடு பேக் பண்ண ஐட்டம்ஸு, அதோட நம்ம வந்து சில பிஸ்கட் பேக்கெட், ஸ்நாக்ஸ், நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறதை எடுத்து நம்ம பேக் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம காரில் போகும்போது சம்டைம்ஸ் நமக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்றது நம்ம ஜாலியாக சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், இப்போ பேண்டமிக் டைம்னால நம்ம ஹோட்டலில் வந்து கம்ஃபர்டர், பெட்ஷீட் எது கொடுத்தாலும் சரி நம்ம எடுத்துகிட்டு போய் தனியாக யூஸ் பண்ணுறது தான் இப்போதைக்கு சேஃப்டி. ஸோ நம்ம எடுத்துகிட்டு போகணும், அதை மறக்கக்கூடாது. ஓகே வியூவர்ஸ், ஒருவேளை நம்ம பேக்கிங் எல்லாமே முடிச்சிட்டோம். நாளைக்கு ஏர்லி மார்னிங் ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம இப்போ ரெஸ்ட் எடுத்தால் தான் ட்ரிப் என்ஜாய் பண்ண முடியும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ட்ரிப் போகும்போது கண்டிப்பாக என்னென்ன பேக்கிங் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பை.